52 அதனுடைய 7வது வசனம், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க நம்பிக்கையை யாராலும் அசைக்கவே முடியாது. நீங்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை யாராலும் தடுக்கவே முடியாது. உங்க இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, உங்க இருதயம் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவர் மேல் பற்றுதலாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்திலே உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வதற்கு வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்தது நிச்சயம் நடக்கும். அதிலே நீங்கள் ஏமாந்து போவதில்லை. நீங்கள் எதிர்பார்த்த காரியத்திலே ஒரு நாளும் தடைகள் வராதபடி ஆவியானவர் உங்க காரியத்திலே வழிகளையும் வாசல்களையும் திறக்கிற தகப்பனா இருக்கிறார். ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், உங்க இருதயம் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது, திடமனதாய் இருக்கும் பொழுது, உறுதியாய் இருக்கும் பொழுது, நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, அதை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. நீங்கள் நம்பினதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்த்ததை வாய்க்கும்படி செய்வார். நீங்கள் எதெல்லாம் உங்க வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். அவர் உங்களை ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. அவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. உங்களை விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. நிச்சயமாய் நீங்கள் நம்பி இருக்கிற காரியம் வாய்க்கும்படி செய்வார். கண்பான தேவ பிள்ளையே, உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் பொழுது, உங்க நம்பிக்கை ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது, உங்க நம்பிக்கை வசனத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவர் எனக்கு எப்படி ஆகிலும் அற்புதம் செய்வார் என்கிற உங்க நம்பிக்கை, உங்க இருதயம் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது, நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே காரியங்களை அவர் கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்ததை கர்த்தர் தருவார். நீங்கள் எதிர்பார்த்தது நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே நடக்கும். அதிலே தடைகள் இல்லை. அதிலே எந்த ஒரு சத்துருடைய கிரியைகளும் உள்ளே நுழைய முடியாதபடி ஆவியானவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரை நம்பி திடனாயிருங்க. ஆண்டவரை நம்பி உங்க காரியங்களை செய்யுங்க. அவரே வழியை திறப்பார். அவரே வாசல்களை திறப்பார். அவரே முன்னின்று உங்களுக்கு உதவி செய்வார். அவரே உங்களுக்கு துணையாயிருப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே நம்பி என் இருதயம் ஆண்டவரே திடனாய் இருக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்மை நம்பி சார்ந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் திடப்படுத்தும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.